குடும்பத்துல உங்கள் பேச்சுக்கு இப்ப மதிப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் போக்கில் கவனம் நீங்க செலுத்தணும். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூன் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார் குரு. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. வேலையில பிரச்சனை இல்லாம பார்த்துக்கோங்க. வேறு வேலை வந்தாலும் அது உங்களுக்கு நல்லதா தான் அமையும். குடும்பத்துல உங்கள் பேச்சுக்கு இப்ப மதிப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் போக்கில் கவனம் நீங்க செலுத்தணும். அவங்கள கொஞ்சம் இன்னும் கவனமா பார்த்துக்கணும். மகளுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமையும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது இந்த டைம்ல. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மனக்கசப்பு ஏற்படும். அதனால நீங்க விட்டு கொடுத்து அவங்க கிட்ட பேசுறது நல்லது. உறவும் நட்பும் பலப்படும். அப்பதான் முடிந்த அளவு வார்த்தைகள்ல கவனமா நீங்க கையாளணும். யார் மனதும் புண்படும்படி பேசக்கூடாது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. செலவு அதிகமா வரும், ஆனா அது நம்ம வருமானத்தை மீறி போகுது அப்படிங்கிற காரணத்தால அதை நீங்க கட்டுப்படுத்திக்கணும். வெளியூர் பயணங்கள் ஆதாயம் தரும். வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். புதிய பதவி பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வந்துச்சுன்னா நீங்க யோசிக்க தேவையில்லை, அதை எடுத்துக்கலாம். நல்ல முடிவு எடுக்கும் பட்சத்துல அது உங்களுக்கு முன்னேற்றம் தான் தரும். கூட்டு தொழில் அந்த மாதிரி செய்யும் பொழுது 1க்கு 2 முறை யோசித்து தான் செய்யணும். அதே மாதிரி ஒரு வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னா உடனே முடிஞ்சிடாது, அலைச்சல் இருக்கும். அப்பதான் அந்த வேலை வெற்றியை கொடுக்கும். அந்த காலகட்டத்துல தான் இப்ப நீங்க இருக்கீங்க. மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அந்த முக்கிய வேலையில நீங்களே முன்ன நின்று முடிங்க. அப்பதான் அது சரி வரும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும், அது சரி பண்ணிடுவீங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட சொந்த விஷயங்களை பகிரக்கூடாது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் கம்பீரமா பேசுவீங்க. குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும். அப்படின்னாலும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க மேல எப்பயுமே நீங்க சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாகும். பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு கை கொடுப்பாங்க. வர வேண்டிய பணம் சிறிது சிறிதா கைக்கு வரும். குரு பகவான் சுக வீட்டை பார்க்கிறாரு. அதனால தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவுகள் மேம்படும். அவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி இப்ப தாய் வழி உறவுகளோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வீடு கட்டுறதுக்கெல்லாம் வங்கியில கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். தொழில் விரிவுபடுத்துறதுக்கு எல்லாமே இந்த வங்கி கடன் கிடைக்கும். புதிய தொழில், சொந்த வீடு இதனால உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பழைய சொத்து பிரச்சனைகள் இப்ப உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். பழைய சொத்துக்களை விட்டுட்டு புதிய சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. மறைமுகமா இருந்த எதிர்ப்புகள் இப்ப விலகிடும். வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மகளுக்கு திருமணம் கூடி வரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். வேற்று மொழி பேசுவர்களால ஆதாயம் உண்டு. சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு உயரும். திடீர் பயணங்கள் உண்டு. ஆன்மீக நாட்டத்தால் புண்ணியம் கிடைக்கும். அதனால நீங்க வெளியூர்ல இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை ஏற்படும். சிலர் கடையை விரிவுபடுத்துவீங்க. கமிஷன், உணவுப் பொருள், எலக்ட்ரானிக் பொருட்கள், துணி வகைகள் இந்த மாதிரி தொழில் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயம். கூட்டு தொழில், புதிய ஒப்பந்தம் இதுல எல்லாம் கையெழுத்திடும் பொழுது யோசித்து ஆராய்ந்து கையெழுத்திடுவது உங்களுக்கு பலனை மேலும் அதிகரித்து தரும். இல்லைன்னா அதுல ஏமாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ்ல நீங்க புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாடிக்கையாளரை கவருவீங்க. இது பங்குதாரர்களின் ஆலோசனையை கேட்டு நம்ம நடக்கிறதால அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, உங்களுக்கும் லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். மேல் அதிகாரிகள் பற்றி விமர்சனம் யாரிடமும் செய்ய வேணாம். நம்ம கிட்ட ஒண்ணு பேசிட்டு நம்ம கிட்டயே கேட்டுட்டு போய் நம்மளுக்கே இப்ப கெடுதல் நினைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால யோசித்து நீங்க பேசுறத பேசுங்க. இல்லைன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வர்றதுல மட்டும் குறியா இருங்க. சக ஊழியர்கள் மத்தியில
உங்களோட மதிப்பு அப்பதான் கூடும். அதனால உங்களுக்கு ப்ரமோஷன் வாய்ப்புகள்லாம் இருக்கு. யார்கிட்டயும் அளவோட பழகிக்கோங்க. வார்த்தைகளை கவனமா கையாளணும். ஐடி, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு தலைவலி, முதுகு தண்டில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே நீங்க அதுக்கு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இளைஞர்கள் வீண் விமர்சனம், வதந்திகளை தாண்டி முன்னேறுவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புதுமையான வழிகாட்டலா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மையை தரும். முதியோர் இல்லத்திற்கு தங்களான உதவிகளை செய்யுங்க. அதால உங்களுக்கு மேலும் நன்மை கிடைக்கும். நன்றி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.